கெஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. அங்கே பயங்கரமான கேர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா கமர்தன், பார்வதி எல்லோரும் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. சபரி வந்து ரம்யா கிட்ட டீ போடுங்கங்கிறாங்க. நான் போடல, நீ போடுன்னு அங்கே அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்வதி வந்து கமர்தன் மேலே சாஞ்சிட்டு இப்படி நிற்கிறாங்க. அப்போ அரோரா ஐயோ வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்னன்னே தெரியல, பார்வதி, அரோரா, கமர்தன் இவங்க 3 பேரும் ரொம்ப வாய்க்குள்ளேயே மொனன்னு ஏதோ பேசுகிறாங்க. ஒன்றும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு திருப்பி வந்து பார்வதி சொல்கிற மாதிரியே நீ இப்போல்லாம் ரொம்ப கிராங்கியாக இருக்க. ஃபஸ்ட் வந்து பார்வதி சொல்கிறாங்க நீ ரொம்ப கிராங்கியாக இருக்கன்னு. அதுக்கப்புறம் அரோரா அதை சொல்லி காட்டுறாங்க பார்வதி சொல்கிற மாதிரி. ஸோ அவர் இவங்க கூடயும் கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு நின்றுட்டு அப்புறம் அரோரா கூடயும் சிரிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ சபரி வந்து ஹே வா கமர்தீன் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டானே இந்த சபரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடியாக சொல்கிறாரு. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்ரெடி ஒரு வாட்டி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் பார்வதி வச்சாச்சு கமர்தீன் மேலே. இனிமேல் அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருந்தாருன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவராகவே அவரோட தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு துஷார்கிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கொஞ்சம் ரொம்ப ஓவர் க்ளோஸாக போகாமல் அதெல்லாம் நிறுத்தி கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் கமர்தீனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இந்த டைமில் அகெயின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாப்பிட்ற டைம்லேருந்து ஃபுல்லாகவே கமர்தீன், அரோரா, பார்வதி 3 பேரும் சேர்ந்தே தான் இருக்காங்க. 3 பேரும் என்ன பேசுகிறாங்கங்கிறது சரியாக புரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இதை இவர் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா இப்படி இவரோட கிராஃப் இன்னும் ஹையாகவே போகும். இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு வாங்கின நல்ல பேரை திருப்பவும் கெடுக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.